7.4ல் 6 சம்மு. எக்ஸ்டர்னல் டயாமீட்டர் எப்படி இருக்குது அப்படின்னா, அதாவது வெளிப்புறமாக இருக்கிற டயாமீட்டர் 10 சென்டிமீட்ரு, உள்புறமாக இருக்கிற டயாமீட்டர் எவ்வளோ 6 சென்டிமீட்ரு. இப்படி கொண்ட ஒரு ஹெமிஸ்பியரை நான் என்ன பண்ணுறேன், உருக்கி இந்த மாதிரி சிலிண்டராக மாற்றுறேன். சிலிண்டராக மாற்றும் போது இதோட டயாமீட்டர் என்னவாக இருக்குது 14 சென்டிமீட்டர். ஹைட்டு என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இது இதுவாக மாறி இருக்குது இல்லையா, அப்போது இது ரெண்டுமே ஈக்குவல் தான். இப்போ நம்ம சைஸை மெஷர் பண்ணிக்கலாம். டயாமீட்டர் 6னா இப்போ ஆறுனது 3 சென்டிமீட்டர். இது இன்டர்னலு. எக்ஸ்டர்னல் டயாமீட்டர் 10னா சின்ன ரேடியஸ் எவ்வளோவா இருக்கும், ரேடியஸ் வந்து 5ஆக இருக்கும் இல்லையா. இதில் வந்துடலாம். இதில் வந்தீங்கன்னா டயாமீட்டர் 14னா ரேடியஸு 7ஆக இருக்கும் இல்லையா. அப்போ நம்ம எழுதிடலாம். இதில் கேபிட்டல் R ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர், ஸ்மால் r ஈக்குவல் டு 3 சென்டிமீட்டர். ஹெச்லாம் எதுவுமே இல்லை இதில் பாருங்கள், இதில் ஒரே ஆர் தான் இருக்கு இல்லையா. R1 எடுத்துக்கலாம், ஏன்னா இந்த ஆறாக இருந்தாலும் குழப்பம் தேவையில்ல. R1 ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டர். ஹெச் என்னன்னு கேட்குறாங்க, அதான் வேறு கேள்வியே இல்லையா. அப்போது வால்யூம் ஆஃப் ஹாலோ ஹெமிஸ்பியர் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் சிலிண்டர். ஹாலோ ஹெமிஸ்பியர் ஃபார்முலா 2/3 பை r³ மைனஸ் r³ ஈக்குவல் டு பை r1 ஸ்கொயர் ஹெச் இல்லையா. ஹெச் தான் நமக்கு தேவை. இப்போ என்ன பண்ணலாம், நம்பர் எழுதிக்கலாம் இல்லையா. 2/3 பை அப்படியே வச்சுங்கன்னா கேன்சல் தான் பண்ண போகுது. அப்போது 5³ மைனஸ் 3³ ஈக்குவல் டு பை 7 இன்ட்டு ஸ்கொயர் இல்லையா. 7 இன்ட்டு 7 இன்ட்டு ஹெச். பை கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆச்சுன்னா பார்க்கலாம். 2/3 இது என்ன ஆகிடும் 125. 3 இன்ட்டு 3 9. 9 இன்ட்டு 3 9 இன்ட்டு 3 27 ஈக்குவல் டு 49 H. 49 இன்ட்டு H. இங்கே என்ன வரும் 2/3 27 போச்சுன்னா இதில் 2 98 ஈக்குவல் டு 49 இன்ட்டு H. 49 கீழே கொண்டு வந்து என்ன வரும் பாருங்கள், 2/3 இன்ட்டு 98/49 இன்ட்டு ஈக்குவல் டு H 2 டைம்ஸு. அப்போது H ஈக்குவல் டு 2 இன்ட்டு 2 4/3. H ஈக்குவல் டு 1.33. நீங்கள் டிவைட் பண்ணால் தெரியும் 1.33 சென்டிமீட்டர். அவ்வளோதான் சம். டிவைட் பண்ணி பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 4 டிவைட் பண்ணால் 1 3 சார் 3 மீதி பேலன்ஸ் என்னது 10. எத்தனை 3 வரும் 3 வரும் 9. மீதி பேலன்ஸ் 1. எத்தனை 3 வரும் 3 சார் 9. அப்படியே போயிட்டே இருக்கும். ஓகேங்களா, அவ்வளோதான் சொன்னேன்.